ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் ஃப்ளோர். இந்த வீடியோ நம்ம ட்ரேடிங் டெக்னிக்கல் மாஸ்டர் ஃபுல் கோர்ஸில் 35வது எபிசோட். ட்ரேடிங் சைக்காலஜியில் கிரீட், அதாவது பேராசை அப்படின்ற ஒரு விஷயம் ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு இருக்கும், அது எந்த அளவுக்கு இருந்தால் நல்லது, அண்டு அந்த கிரீடு பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவோட கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரீட் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கிரீட் அப்படின்ற ஒரு விஷயம் ட்ரேடிங்கில் உங்களுடைய டிசிஷன்ஸில் அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணும் அப்படின்றத அடுத்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அந்த கிரீட் அப்படின்ற விஷயம் இருக்குதா இல்லையா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் ட்ரேடிங் பிஹேவியரை நீங்கள் எப்படி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அடுத்தது சிம்பிளாக அந்த கிரீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு, அல்லது அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரீட் அப்படின்றது என்னங்க? கிரீட் அப்படின்றது சம்திங், ஏதோ ஒரு பொருள் மேலே இருக்கக்கூடிய நமக்கான தீராத ஆசை. ஓகேங்களா? அது பணத்தின் மேலே வருது அப்படின்னா எல்லாருக்கும், அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த பேராசைன்றது கண்டிப்பாக இருக்கும். இருந்தால் தான் அவங்க ஒரு ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ் மேன் ஆக முடியும். பட் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் நான் குயிக்காக என்னுடைய ஃபினான்ஷியல் வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. அது மூலியமாக என்ன நடக்கும்னா, அந்த அன்கண்ட்ரோலபிளாக ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு அவங்கள ப்ராப்பரான டிசிஷன் எடுக்க முடியாமல் அந்த அன்கண்ட்ரோலபிள் சுச்சுவேஷனுக்கு அவங்கள எடுத்துகிட்டு போயிடும் அந்த பேராசை அப்படின்றது. ஸோ அதோட சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரேட்ஸுக்கு ஓவர் லிவரேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று, ஏன்னா நம்ம அதிக வால்யூம்ஸ் எடுக்கலாம், அதிக ப்ராஃபிட்ஸ் வரும் அப்படின்ற ஆசையினால். அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சு அவங்க ட்ரேடே பண்ண மாட்டாங்க. அண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு ஹையர் ப்ராஃபிட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த வின்னிங் ட்ரேட்ஸை ரொம்ப லாங், அல்லது எனக்கு அது போகணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் அது என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ப்ராப்பர் அனலிசிஸ் இல்லாமல் ஜஸ்ட்டு சார்ட்டை பார்த்தோன்னே ரைட் இது பை தான் ஆகும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு அவங்கள மாற்றிக்கிட்டு ட்ரேட்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பல்சிவாக எடுப்பாங்க, ப்ராப்பர் பிளான் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கிரீடுனால் ட்ரேடிங்கில் நடக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ். அடுத்தது, இந்த கிரீட் அப்படின்ற ஒரு விஷயம் ட்ரேடிங்கில் உங்களுடைய டிசிஷன்ஸை எப்படி இம்பேக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் ஓவர் ட்ரேடிங். ஓவர் ட்ரேடிங் அப்படின்றது அது ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி. பட் என்ன அப்படின்னா, அதில் கண்டினியூஸாக ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் ப்ராஃபிட்லாம் பார்த்துட்டு டக் 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 டக்குன்னு அடுத்தடுத்த ட்ரேட்ஸ் அந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்கிறது. லாஸ் ஆகிட்டாலும் ரைட்டு, இதில் ரிகவர் பண்ணிடலாம், அதில் ரிகவர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இம்பல்சிவ் டிசிஷன் எடுத்து அதை கண்டினியூஸாக லாஸே ஆனாலும் அதில் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல், வெல் பிளான்டாக இல்லாமல் ட்ரேட் போடுறது தான் ஓவர் ட்ரேடிங். அதே மாதிரி ட்ரேடிங் பிளான் அதை இக்னோர் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா, இந்த கிரீடு இருக்கவங்க ஒரு ட்ரேடிங் பிளான் இருக்கும், அந்த அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அவங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை விட்டு டிவியேட் ஆகி வெளியே போய் ப்ராஃபிட்ஸுக்கோசரம் வேறு ஒரு மாடலில் இவங்க ட்ரேட் பண்ணுற மாதிரி டக் 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 டக்குன்னு அந்த ட்ரேடிங் பிளானை விட்டுட்டு அவங்களுடைய ட்ரேட்ஸை வேறு திசையில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா, லூசிங் பொசிஷன்ஸை ஹோல்டு பண்ணுறது. அது லாஸ் ஏன் வருது அப்படின்ற ஒரு விஷயம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணாமல், லாஸில் இருக்கிறது இல்லை, எனக்கு அது ப்ராஃபிட் தான், ப்ராஃபிட் வந்துடும் 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 அப்படின்ற மைண்ட் செட்டில் உட்காந்துருப்போம் இல்லைங்களா? நான்லாம் என்னுடைய ஏர்லியர் ஸ்டேஜில் அப்படி உட்காந்துருந்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த பிரச்சனைகள் உங்களை கிரீடுனால் அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி ரிஸ்க்கு கண்ட்ரோலே இருக்காதுங்க. ஒன்று ஸ்டாப்லாஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, இல்லை ப்ராப்பராக பொசிஷன் சைஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, அல்லது என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ஸ் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ரிஸ்க் போடு, இப்போ இந்த 1 லாட் போட்டோமா 1 லாட் போடு, 1 லாட் போட்டோமா 5 லாட் போடு, 5 லாட் போட்டோமா 10 லாட் போடு. அது எதாக இருந்தாலும் சரி, லார்ஜு ப்ராஃபிட்டோ ஒரு லாஸோ, அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ற விஷயமே இருக்காது. ப்ராப்பராக கேபிட்டலை லாஸ் பண்ணுறதுக்கான வழிகளில்
பட் அந்த மணி அப்படின்ற ஒரு விஷயம், அந்த மணினால் இருக்கக்கூடிய கிரீட் அப்படின்ற விஷயம் அவங்கள ட்ரைவ் பண்ணி இந்த மாதிரியான இம்பேக்ட்ஸ் அவங்களுடைய ட்ரேடிங் டிசிஷன்ஸில் கண்டிப்பாக உருவாக்கும். அடுத்தது, உங்களுடைய ட்ரேடிங் பிஹேவியரில் உங்களுக்கு கிரீட் இருக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ட்ரேட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்றப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக அதோட மேபி ஸ்டாப் லாஸ் அல்லது டார்கெட் அதை ரெண்டையும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறீங்கன்னா பரவாயில்ல, இங்கே வந்தால் க்ளோஸ் பண்ணிடலாம் அல்லது அங்கே வந்தால் க்ளோஸ் பண்ணிடலாம் அல்லது டார்கெட் ரைட் அங்கே போட்டோம் இல்லை இங்கே போட்டோம் இல்லை இங்கேயே க்ளோஸ் பண்ணிடுறேன், இந்த டிசிஷன்ஸ் உங்கள் மைண்டில் வந்து போகுதுன்னா அந்த கிரீட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ட்ரேடில் அது அவருக்கு பாசிட்டிவாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பாசிட்டிவாக போகிற ட்ரேட், இல்லைப்பா நான் இதுக்கு மேலே போகலை, நான் நெகட்டிவாக போகிறேங்கிற அந்த ஒரு எக்ஸிட் சிக்னல் கொடுத்தாலும் அதை வந்து கம்ப்ளீட்டாக இல்லை எனக்கு அந்த ப்ராஃபிட் போயிடும், இந்த ட்ரேடை விட்டு நான் வெளியே வர மாட்டேன், எனக்கு இந்த அடிஷ்னல் ப்ராஃபிட் வரணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் மார்க்கெட்டை கட்டாயப்படுத்துகிற மாதிரி உங்களுடைய ட்ரேட்ஸை ஹோல்டு பண்ணுறது. அடுத்த விஷயம், அந்த ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பார், ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பார், பட் எனக்கு இது பத்தாது, எனக்கு இன்னும் வேணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா அது வந்து கிரீட் அப்படின்றது உங்களுக்கு இன்னும் இருக்குது அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ட்ரேட்ஸை பற்றியோ அல்லது நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரேடிங் மெத்தடை பற்றி அடுத்த ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மேலே ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு நம்பிக்கை இல்லாமல் அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க, இல்லை இன்னொருத்தர் என்ன எப்படி அவர் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்கிறாரு இப்படின்ற ரிசர்ச்லாம் அவங்க கம்ப்ளீட்டாக உள்ளே போயிடுவாங்க. அடுத்தது, ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் அன்னெசரியாக ட்ரேட்ஸ் எடுப்பாங்க. எப்போ அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் அப்படின்றது கண்டினியூஸாக வரும்போது, ஒரு 1 லட்சம் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வராரு, ஃபஸ்ட்டு ட்ரேடே ஒரு 20-30,000 ப்ராஃபிட் பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கை சும்மா இருக்காது, போட்டு தள்ளுவார் ட்ரேட் மேலே ட்ரேடு. அப்போ என்ன நடக்கும், அந்த கிரீடுனால கம்ப்ளீட்டாக அந்த மணி அப்படின்றது லாஸ் அது போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு 5 பாயிண்டில் நம்ம பேசின விஷயங்கள் நீங்கள் ட்ரேடிங்கில் மிஸ்டேக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த கிரீட் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை ட்ரேடிங்கில் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றது அர்த்தம். ரைட்டுப்பா, இத்தனை பிரச்சனை இருந்துட்டு போகுது, இதிலிருந்து நான் எப்படி வெளியே வர்றது? முதல் விஷயம், உங்களுக்கு ஒரு கோல் அப்படின்ற ஒரு அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அந்த கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும்னா அது பிக் ப்ராஃபிட்டோ அல்லது ஸ்மால் ப்ராஃபிட்டோ, ஒரு பெரிய லாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன லாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த என்னுடைய மெத்தடுக்கு இதுதான் எனக்கு அச்சீவபிள், அது லாஸாக இருக்கட்டும் அல்லது டார்கெட்டாக இருக்கட்டும். ஸோ அப்படின்ற கோல் அப்படின்றது வேணும். அதே மாதிரி உங்கள் வியூ ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்ப்ளீட் மைண்டு ஷார்ட் டேர்மில் கேபிட்டலை டபுள் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டு இல்லாமல் கிராஜுவலாக உங்கள் போர்ட்ஃபோலியோவை க்ரோ பண்ணுறதுக்கு ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அந்த எமோஷ்னலாக உங்களுடைய டிசிஷன் எடுக்கிற மைண்ட் செட்டை கொஞ்சம் என்னன்னா நீங்கள் மாற்றிக்கணுங்க. எப்படின்னா, ஒரு பெரிய வின்னாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பெரிய லாஸாக இருந்தாலும் சரி, அது என்னென்னா உங்களுடைய ஓவர் கான்ஃபிடென்ஸ் அல்லது அந்த லாஸ்னால் வரக்கூடிய ரிவெஞ்ச் ட்ரேடிங் அந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கிறதுக்கு சின்னதாக பிரேக் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த விஷயம், ட்ரேடிங் ஜர்னலில் உங்களுடைய ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட்டாக நோட் பண்ணி வைக்கிறது வித் யுவர் எமோஷன். நீங்கள் என்னென்ன டிசிஷன் எடுத்தீங்க அல்லது அந்த டிசிஷன் சப்போஸ் மாற்றுனீங்க இடையில அப்படின்னா அதை நீங்கள் என்ன ரீசனுக்காக பண்ணினீங்க அப்படின்றது கம்ப்ளீட்டாக ட்ரேடு போடுறதுக்கு முன்னாடி அனலைசிஸ் பண்ணினதுலேருந்து ட்ரேடு க்ளோஸ் பண்ணுற வரைக்குமான கம்ப்ளீட் தாட்ஸ் உங்களுக்கு என்னென்ன மைண்டில் வந்ததுங்கிறத அந்த ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நோட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த கிரீட் உங்களை விட்டு போகிறதுக்கு அந்த ஜர்னல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம், இந்த மணி அப்படின்ற விஷயந்தான் மார்க்கெட்டை ட்ரேடிங்கை ட்ரைவ் பண்ணுது அப்படின்றதுனால ஓவர் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு டெய்லிக்கோ அல்லது வீக்லிக்கோ ஒரு லிமிட் அப்படின்றது, அது லாஸாக இருக்கட்டும் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், அந்த விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிடணும். அந்த உங்கள் ட்ரேடிங் பிளான்லேயே அந்த மெத்தட் அப்படின்றது இருக்கணும். அது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிரீட் அப்படின்ற விஷயத்தை விட்டுட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளான ட்ரேடராக ஆக முடியும். அண்ட் அடுத்த வீடியோ எபிசோட் நம்பர் 36 ட்ரேடிங் சைக்காலஜியில் ஃபோமோ அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும், ஸோ அதிலேருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படின்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.